பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் உள்ள கடவுளே, ஆண்டவரே, மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் சாய்ந்து விட்டது. எங்களுடன் தங்கியிரும். நாங்கள் யாரிடம் போவோம்? உம்மிடம்தானே நித்திய ஜீவ வார்த்தைகள் இருக்கிறது. தேவரின் உம்முடைய ஊழியரை கொண்டு எங்களுக்கு வேதாகம வாக்கியங்களை விளக்கிச் சொல்லும்போது அதை நாங்கள் அவளோடு கேட்க செய்யும். ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் ஆராதனையில் உமது திருப்பிரசனம் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாகவும் ஜெபமாலையில் 98ஆம் கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனையில் 98 மற்றும் ஒரு பதிப்பில் 103. தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே என நேய மேவியே. தீய மனதை
எனக்கு அன்பான இறைமக்களே, தபசு நாட்கள் என்று குறிப்பிடப்படுவது 2 நாட்கள் மாத்திரம்தான். மீதியெல்லாம் தபசு நாட்கள் அல்ல, தபசு காலங்கள். ஒன்று சாம்பல் புதன்கிழமை, இரண்டாவது உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின் வருகின்ற 4வது வெள்ளிக்கிழமை, ஜப தப ஒரு சந்தியின் பெருநாள். இந்த 2 நாட்களும் தான் உச்சகட்டமாக தெய்வ சமூகத்தில் பாவ மன்னிப்புக்காக கண்ணீர் விட்டு அழுது நடத்துகிற ஆராதனைகள். இந்த 2 ஆராதனை மட்டுமே. ஆகையினால்தான் இந்த நாட்களிலும் சாம்பல் புதன் போடப்படுகின்ற வயலட் உடுப்பு, குருமார் போடுகின்ற வயலட் உடுப்பு அதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. ஒரு காலத்தில் எல்லா ஆராதனை முறைகளும் லத்தீன் மொழியிலேயே பாடப்படும். அந்த வகையில் பாவ மன்னிப்பின் சங்கீர்த்தனமும் லத்தீன் மொழியிலே உலக திருச்சபைகளோடு சேர்ந்து பாடப்பட வேண்டும் என்று தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலும் அதை குருமாருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்குகிறது. அது லத்தீன் மொழியில் கீரியலாய் சோம் கிறிஸ்தேயாலாய் சோம் கீரியலாய் சோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். லத்தீன் மொழியிலே பாடப்படுகின்ற லுத்தரன் சபையில் உள்ள அத்தனை பேரோடு சேர்ந்து தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபை மக்களாகிய நாங்களும் ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பாக இறைஞ்சி கெஞ்ச வேண்டும் என்று இந்த வழிமுறைகள் இருந்தது. இப்பொழுது அவைகள் மாற்றப்பட்டது. இப்பொழுது இருக்கிற தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் விசேஷமாக சாம்பல் புதனின் ஆராதனை முறையின்படி இப்பொழுது குருமார்கள் ஆராதனை நடத்துவார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் அபாத்திர தன்மையும் பாவ குற்றங்களையும் உணர்ந்தறிந்து பராபரனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அவரிடத்திலே சகாயத்தையும் கிருபையும் அனுப்பியும் தேடி இன்ன சபசங்கீத வார்த்தைகளால் அவரை நோக்கி மன்றாடி ஆயக்காரனை போல பராபரனே பாதைகளாகிய எங்கள் பேரில் கிருபை உள்ளவராகும் என்று என்னோட கூட அனைவரும் முழங்காட்படி நின்று கெஞ்சி கேட்பீர்களாக. இரக்கமுள்ள பிதாவே, தேவரீர் ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல்
ஆகாதவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீதியின்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை தேவரீர் உம்முடைய இரக்கத்தினாலே எங்களை விட்டு விலக்கி நாங்கள் பாவம் செய்து வரை விட்டு திரும்பும்படி எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்ட நிருப பகுதியை வாசிக்க கேட்போமாக. அதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் வசனங்கள் 6, 7. ஏசாயா அதிகாரம் 55 வசனங்கள் 6, 7. எசாயா அதிகாரம் 55 வசனங்கள் 6, 7. கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை கொடுத்திருக்கிறார் என்பதுவே. வாசிக்க தெரிந்து கொண்டு நிருப பகுதியானது வாசித்து முடிந்தாயிற்று. கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களில் என்றென்றும் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். எங்கள் ரட்சிப்பின் பராபரமே, நீர் உமது நாமத்தின் நிமித்தமாக எங்களுக்கு ஒத்தாசை செய்து எங்களை தப்புவித்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்கள் பாவங்களை நிவர்த்தி நற்செய்தி பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போமாக. பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 10 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 தொடங்கி 10 வரை உள்ள வசனங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றார் என்பதுவே. கிறிஸ்தவ விசுவாசிகளோடு ஐக்கியப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் வழியாக சேர்த்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார்.
பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி எல்லாமல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கின்றேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவரோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க திரியேக கடவுள் தாமே நமக்கு கிருபையும் ஆற்றலும் அளிப்பாராக. ஆமென். கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக 196 ஞானப்பாட்டின் முதல் 4 கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டி எண் 196 முதல் 4 கவிகள். என்னிடத்தில் படிக்க வாருங்கள் என்ற நித்திய ஜீவனாயிருக்கிற இயேசு சொல்லி கோரிவிக்க வந்திருக்கும் போதகர் இரட்சகருமானவர் என்னிடத்தில் படிக்க வாருங்கள் என்றார். நம்முடைய பிதாவாகிய பிராபரனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்தாவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பும். அதிலே உம்முடைய அன்பின் தீயை மூட்டி அருளும். எங்களை விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, எங்களை இந்த நேரத்திலும் உம்முடைய சத்தியத்திலே பரிசுத்தமாக்கி அருளும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். ஜபதப ஒரு சந்தியின் திருநாளாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற அருளுரை வேத பாகம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:12. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும்
நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சுத்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜன பதார்த்தத்திற்கு தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட எசாவை போல் சீர்கட்டவனாகவும் இராதபடி பாருங்கள். ஏனெனில் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மாறுதலை காணாமல் போனான். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000 1000 10,000 உள்ள தேவதூதுகளிடத்திற்கும் வந்தீர்கள் என்பது. எனக்கு அன்பான இறை மக்களே, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் ஒருவேளை நாம் இந்த லெந்து கால 40 நாட்களுக்கும் தபச நாட்கள் என்று குறிப்பிடுகிறோம். ஆனால் லுத்தரன் சபையினுடைய முறைப்படி 2 நாட்கள் தான் தபசு நாட்கள் என்று குறிப்பிடப்படும். ஒன்று சாம்பல் புதன்கிழமை. அன்றைக்கு ஆராதனை எப்படி கிறிஸ்து பிறப்பின் ஆராதனை அந்த இரவு ஆராதனைக்கென்று ஒரு தனி ஆராதனை முறைமையோ அதே மாதிரி தான் சாம்பல் புதன்கிழமைக்கென்று தனி ஆராதனை முறைமை. அந்த ஆராதனை முழுவதும் பாவ மன்னிப்பு, கண்ணீரோடு ஆண்டவருடைய ஜெபித்தல், நமக்கு மாத்திரமல்ல உலகத்தின் பாவங்களுக்காக ஜெபித்தல், இன்னும் சொல்லப்போனால் 100ஆம் ஞானப்பாட்டாகிய லித்தானி ஞானப்பாட்டையும் பாடுவோம். அதே முறைத்தான் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிந்தின 4வது வெள்ளிக்கிழமை ஆகிய ஜப தப ஒரு சந்தியின் பெருநாள் அன்றைக்கும் அதே ஆராதனை முறைதான். 3 வார்த்தைகள் அங்கு உண்டு. ஜபம், தபம் என்றால் ஒடுக்குதல், ஒரு சந்தி என்றால் தன்னை ஒருத்து உணவுகளை தவிர்த்து ஒரே நோக்கமாக ஆண்டவரை நோக்கி பார்த்தல். அந்த வார்த்தையில் தான் அதை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 13ஆம் பேராயர் அவர்கள் இந்த நாளின் முக்கிய தத்துவம் மறுபடியும் தமிழ் சுவிசேஷத்தில் வர வேண்டும், ஆராதனையிலே வர வேண்டும், அது மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்தில் மேலோங்கி இருந்ததினால அதே ஆராதனை முறையின்படி தான் இன்றைக்கு ஆராதனை நடத்தப்படுகிறது. அது என்ன? ஜப தப ஒரு சந்தியின் பெருநாள். 1800 ஆண்டுகளுக்கு முன் ஒரு சமயம் இன்றைக்கு என்ன சூழ்நிலையோ அதே சூழ்நிலை ஜெர்மன் நாடு, ஆஸ்திரியா நாடு, ஐரோப்பிய நாட்டிலே இருந்தது. ஒரு கொடுமையான கொள்ளை நோய் தாக்கியது. எப்படி நாம் இப்போது சொல்லுகிறோம் கொத்து கொத்தாக போகிறார்கள் என்று, அதே மாதிரி கொத்து கொத்தாக ஜனங்கள் ஊரோடு, நாட்டோடு, கிராமங்களோடு செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எல்லாருக்கும் இதை பற்றி யோசிக்கவும் முடியவில்லை, சிந்திக்கவும் முடியவில்லை. அப்பொழுது ஆஸ்திரியா நாட்டில் உள்ள வியன்னா இருந்த ஒரு பேராயர் அவர்கள் லுத்தரன் சபை அத்தனைக்கு ஒரு அப்பீல் கொடுத்தார்கள். மனிதனால் முடியாத காரியம் தெய்வத்தாலே முடியும். ஆகையினால மனித மூளைக்கு கொடுப்பதை காட்டிலும் தெய்வ கரத்தை பற்றி பிடித்தால் இதுக்கு பெரிய விடுதலை கிடைக்கும் என்று இந்த நாளை குறிப்பிட்டு, இந்த நாளில் எல்லா திருச்சபைகளிலும் லுத்தரன் திருச்சபைகளிலே மணி அடிக்க வேண்டும், மக்கள் எல்லாம் கோயிலுக்கு வர வேண்டும், காலையிலிருந்து மாலை வரை கண்ணீரோடு பாவ அறிக்கை செய்து கர்த்தருடைய கட்டி பிடித்து உபவாசம் இருந்து
ஜெபித்து போராடினால் இதற்கு விடுதலை கிடைக்கும் என்று அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பினார்கள். அதன்படி அத்தனை லுத்தரன் சபையின் மணியும் அடிக்கப்பட்டது. ஆலயத்தில் பெரும் திரள் மக்கள் கூடினார்கள். காலையிலிருந்து மாலை வரை கண்ணீரோடு ஜெபித்தார்கள். ஆண்டவரே, கொள்ளை நோய்க்கும் நீர்தானே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லையே, ஏன் நீர் விடுதலை கொடுக்கக்கூடாது என்று ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அதற்கு பிறகு அந்த கொள்ளை நோய் மேலை நாட்டிலே குறைய ஆரம்பித்தது. குறைந்தது மாத்திரமல்ல, பரிபூர்ண விடுதலையை ஐரோப்பிய கண்டம் பெற்றது. அந்த நாளிலிருந்து தான் இந்த நாளை வேறு எந்த சபையிலும் கிடையாது, லுத்தரன் சபை மாத்திரம் இந்த நாளை நிர்ணயித்து ஜெப தப ஒரு சந்தியின் பெருநாள் என்று நிர்ணயித்தது. இதற்கு அடுத்த வாரம் நீங்கள் பார்த்தால் ரொகாத்தே, கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை, அப்படி என்றால் ஜெப ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆயத்தமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம்தான் சரியான நேரத்தில் சரியாக இந்த ஆராதனை முறை வந்திருக்கிறது. உலகமே திகைத்து நிற்கிறது. வல்லரசுகள் சுகாதாரத்தில், குறிப்பாக மருத்துவத்தில் உச்ச கட்டத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் ஆயிரமாய் ஜனங்களை இழந்து நிற்கிறது. கரோனா என்ற கொடிய வைரஸ், அதன் மூலம் அந்த நாளில் நாம் இந்த நாளை நினைவு கூறுவது ஒரு பொருத்தமான காரியமாக இருக்கும். ஒருவேளை தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பேராயர் அவர்களும் குருமார்களும் கூடி கரோனாவை நினைவு கூறும் வண்ணம் இந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எப்படி ஒவ்வொரு ஆண்டும் குருத்தோலை ஞாயிறு தொடர்ந்து ஒரு ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்துகிறோமோ, அதே மாதிரி தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் வருடாந்திர உபவாச கூட்டம் என்று வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த சனிக்கிழமையை நிர்ணயித்து, அதன் மூலம் நம்முடைய பின் சந்ததிக்கு ஒரு காலத்தில் கொரோனா என்ற நோய் இந்த நாட்டை, உலகத்தை கடுமையாக தாக்கியது. அப்பொழுது இந்த நாளை புதுப்பித்து இந்த நாளில் விசேஷமான உபவாச கூட்டத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் என்பது மிக மகிழ்ச்சிகரமாக, எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய சித்தம் இருக்குமேயாக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை அத்தனுடைய உபவாச நாளாக கொரோனாவை மையமிட்டு கூட இதை ரினியூவல் செய்து இந்த ஆராதனை வைக்கலாம். இந்த ஆராதனை முழுவதும் பாவ சங்கீர்த்தனம், ஜபம், கண்ணீரோடு தெய்வ சமூகத்தில் அணுகுவதுதான் இந்த ஆராதனையினுடைய ஆசீர்வாதம். இந்த நாளில் பொதுவாக இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது 3 காரியம் நம்முடைய இதயத்திலே வரும். ஒன்று பயம். ஐயோ, என்ன போதோ, ஏதா போதோ, இது எனக்கு என்ன போதோ, என் குடும்பம் என்ன போதோ, உலகம் என்ன போதோ என்று. 2, பய உணர்ச்சி மாத்திரம் அல்ல, தன்னை பற்றிய கேள்விக்குறி வரும். ஐயோ, நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச அக்கிரமம், நான் செஞ்ச அநியாயத்துக்கு இது ஒரு கொடும் தண்டனையா என் மேல் வந்து விடுமோ என்ற ஒரு எண்ணம் நமக்கு மேலோங்கி இருக்கும். 3வது, கடவுளை பற்றிய ஒரு கெட்ட எண்ணம். அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறாரு, அவர் எதுக்காக தண்டிக்கணும், எதுக்காக என்ன படைக்கணும், ஏன் வர வேண்டும் என்று கடவுளை பற்றிய ஒரு குறைவான எண்ணத்தையும் நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். அருமையான இறைமக்களே, நம்முடைய சபைக்கு பெயர் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை. சுவிசேஷம் என்றால் காஸ்பல் ஒர்க் செய்வது என்று நாம் யோசிக்கிறோம். அது ஒரு பக்கத்து பொருள் தான். இன்னொரு பக்கம் என்றால் நீ செய்கிற ஒவ்வொரு பிரசங்கத்தின் முடிவு நற்செய்தி சொல்லுகிற முடிவாகத்தான் இருக்க வேண்டும். நீ நடத்துகிற ஆராதனையின் முடிவு அது நற்செய்தி காஸ்பல் சொல்லுகிற முடிவாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தான் இந்த திருச்சபையினுடைய அடிப்படையான கொள்கை. முதலாவது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பய உணர்ச்சி இருக்க வேண்டிய
அவசியமில்லை. ஒருவேளை மனித பிரகாரமாக இருக்கலாம். இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் மைக்கிலே போட்டுக்கொண்டு இது தீர்க்க தரிசனம் சொல்லி ஆயிற்று, இந்த தீர்க்க தரிசனம் யாரும் அப்படி சொன்னதா இது வரைக்கும் தெரியல, இல்லை நீங்கள் செஞ்சதுக்கு தண்டனை, கர்த்தருடைய வருகை இருக்கிறது, அப்படி இருக்கிறது, அழிந்து போவீர்கள் என்ற உணர்ச்சி ஏற்படுத்துவது இயற்கை. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஒன்றை குறிப்பிட வருகிறேன். கொள்ளைகளை கேள்விப்படுவீர்கள், இயற்கையின் அழிவை கேள்விப்படுவீர்கள், வானங்களிலே மாற்றங்களை கேள்விப்படுவீர்கள், பூமியிலே மாற்றங்களை கேள்விப்படுவீர்கள். ஆனால் உங்கள் தலைகளை நிமிர்த்தி கர்த்தரை தோத்தறியுங்கள், அது உங்களுக்கு வசந்த காலம். எந்த பைபிள்லையும் எந்த வேதமும் இதை சொன்னது இல்லை. அது உங்களுக்கு வசந்த காலம். ஏன் அது எனக்கு வசந்த காலமாக இருக்கிறது என்றால் 3 காரியம் உண்டு. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் புத்திர சுவிகாரம் பெற்ற பிள்ளை. ஆகையினால இது குறித்து நான் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் என்னண்டையும் இந்த உலகத்தண்டையும் இறங்கி சந்திக்க வருகிறார். அதுதான் இன்னைக்கு இந்த செய்திகள்லாம் கேள்விப்படும் போது பயத்தை காட்டிலும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தெய்வம் என்னையும் சந்திக்க வருகிறார், என் நாட்டையும் சந்திக்க வருகிறார், இந்த உலகத்தையும் சந்திக்க வருகிறார். ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளை தலை நிமிர்ந்து கர்த்தருடைய கிருபைக்கு எதிர்பார்க்க வேண்டும். அந்த அளவில் இன்றைக்கு படிக்கப்பட்ட வேதத்தில் 3 காரியங்கள் ஒன்று இருக்கிறது. ஒன்று, எபிரேயர் நிருபத்தில் உன் புத்திர சுவிகாரத்தை குறித்து ஜாக்கிரதையோடு இரு. நீ பாவி, அப்படி இல்லை. கர்த்தர் உன்னை ஞானஸ்தானத்தின் மூலம் உன்னை பிள்ளையாக்கி வைத்திருக்கிறார், மகனாக வைத்திருக்கிறார், மகளாக வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய புத்திர சுவிகாரத்தை குறித்து நீ ஜாக்கிரதையோடு இரு. நீ பயப்படுவதே புத்திர சுவிகாரத்திற்கு எதிரானது. உன் கால்கள் தள்ளாடுவதே புத்திர சுவிகாரத்திற்கு எதிரானது. ஆகையினால உன் புத்திர சுவிகாரத்தை குறித்து ஜாக்கிரதையோடு இரு. கடவுளுக்குன்னு ஒரு டிசிப்ளின் உண்டு. ஒவ்வொரு தகப்பன் தாய்க்கு தான் பிள்ளையை குறித்த ஒரு டிசிப்ளின் இருக்கிறது மாதிரி கடவுளுக்கும் தான் பிள்ளைகள் சுதந்திரவாளியாக வைத்திருப்பதற்கு சில டிசிப்ளின் வைத்திருக்கிறார். இன்றைக்கு கடவுள் 4 டிசிப்ளினை நமக்கு சொல்றார் ஒரு பிள்ளையாக்குவதற்கு. ஒன்று, உன் புத்திர சுவிகாரத்தை அர்த்தமில்லாத காரியத்துக்கு விட்டு விடாது. தேவையற்ற அரசியல், தேவையற்ற பணங்கள், தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற அபிசுவாசம், தேவையற்ற பயத்தை கூட்டி அதை இழந்து போகாது. அது நீ கிருபையினால் பெற்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகையினால ஒரு அழகான உதாரணத்தை சாமி சொல்றார். யாக்கோபு யாசா என்ன பண்ணா, புத்திர சுவிகாரத்தை பற்றி கவலையே பண்ணல. இப்போ எனக்கு என்ன கிடைக்குது? இந்த கூழ் கிடைக்குது. அந்த கூழை தின்னுட்டேன்னா எனக்கு பசி போயிடும். புத்திர சுவிகாரமாவது என்ன சுவிகாரமாகுது? போனால் கூழை சாப்பிட்டா பைபிளில் அதுக்கப்புறம் அவன் பேரே வரல, சந்ததியே வரல, அவனுடைய ஜீனியாலஜி என்னென்ன தெரியல. அந்த அளவுக்கு இழந்து விட்டான். நம்முடைய வாழ்க்கையில் கூட எச்சரிப்போடு இருக்கணும். ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்ல, ஒவ்வொரு திருச்சபையும் புத்திர சுவிகாரம் பெற்ற திருச்சபை. அது எந்த காலத்திலும் புத்திர சுவிகாரத்தை இழந்து விடக்கூடாது. அப்படி புத்திர சுவிகாரத்தை இழந்து விட்டபடியினால்தான் நீதிமன்றங்கள் வருகிறது. புத்திர சுவிகாரத்தை இழந்து விட்டபடியினால்தான் பல்வேறு பிரச்சனைகளில் நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய புத்திர சுவிகாரம் கிடைத்தது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, புத்திர சுவிகாரத்தை ஏற்பதற்கு இன்னொரு காரணம் அசமாதானம். எப்போ பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, போராட்டம். இந்த எதிரே இருக்கிற நிருபத்தில் பார்த்தீங்கன்னா
யூத கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் அவங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், சமாதானமே கிடையாது. அவர்கள் என்ன நினைத்தார்கள், இங்கே இருக்கிற நேரம் அங்கே போயிட்டா என்ன, அங்கே இருக்கிற நேரம் இங்கே போயிட்டா என்ன என்று பல தப்பு போதனைகளுக்கு தங்களை உண்டாக்கினாங்க. கிரேக்க போதனை, யூத நியாயப்பிரமாண போதனை இவளுக்கு உண்டாக்கி தங்களை சீர்குலைத்து கொண்டு போனார்கள். ரெண்டாவது காட்ஸ் டிசிப்ளின், சமாதானமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு வீட்டில் பேசிக்கிட்டாங்க, கறி வாங்க போகிறப்போ அந்த பையன் கேட்டான் 1 கிலோ கறி. அவங்க மூத்த மகன் சொன்னான், வாங்குறதே வாங்க, 3 கிலோ வாங்க, இன்னைக்கு இருப்போமோ இருக்க மாட்டோமோ, கொரோனா யாரை பிடிச்சிட்டு போகுதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு உயிரை பற்றிய ஒரு நம்பிக்கை இல்லாத நேரத்தில் அசமாதானம் புத்திர சுவிகாரத்தை இழக்கிற ஒரு சாபம். ஆகையினால தான் பவுலப்போஸ்தலன் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உங்களுக்குள்ள சமாதானமாக இருங்கள், புத்திர சுவிகாரத்தை இழந்து போகாதீர்கள். மூன்றாவது சொல்லுகின்ற காட்ஸ் டிசிப்ளின், பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் என்பது இப்போ நீங்கள் கேட்குற பிரசங்கத்தெல்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் பண்ணுறது என்ன, நீ அப்படி இரு, உபவாசம் இரு. பரிசுத்தத்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. பரிசுத்தர் ஆக்குகிறவர் ஒருவர். அந்த பரிசுத்தவர் ஆக்குகிறவரை பற்றி பிடித்து நடப்பதே ஒரு பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற உன்னுடைய வாழ்க்கை. ஆகையினால கடவுளுக்கு பிரியமில்லாதவர்கள், கடவுளுக்கு ஏற்காதவர்களை அவருடைய துணையோடு நாம் கரம் பிடித்து செயலாற்றி நடக்கும் பொழுது பரிசுத்தத்தை ஆண்டவருக்குள் காத்து கொள்ளுகிறோம். முதலாவது உன் சுதந்திர பாகத்தை காத்துக்கொள். அந்த சுதந்திர பாகத்துக்கு இடையூறாய் இருக்கிற விட்டு போடுதலை விட்டுவிடு. மூன்றாவது, நீ சமாதானத்தில் வாழ தெய்வ கரத்தில் திருச்சபையாக இணைந்து ஒப்புக்கொடு. நான்காவது, கர்த்தர் உனக்கு கொடுத்த பரிசுத்தத்தை காத்துக்கொள். அப்படி நீ காத்து கொள்ளும் பொழுது வேதம் அழகாக சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்கு எப்போ கால் தள்ளாடும்னா ஏதாச்சும் கெட்ட செய்தி வரும்போது தான் கால் கடகட கடகட கடகடன்னு ஆடிட்டுருக்கோம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக தலைவர்களுக்கெல்லாம் இந்த 2000 பேர் 3000 பேர் செத்துங்கன்னா அவளுக்கு முதல்ல கால் தான் ஆடும், கிடு 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 கிடுன்னு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சோர்ந்து போயிருக்க எந்த வேலையும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீ புத்திர சுவிகாரம் பெற்ற பிள்ளை, உன் கையும் உன் காலும் ஒரு நாளும் தளர்ந்து போகக்கூடாது. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை கொண்டு செலுத்துவார், என் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக நான் வாழும் பொழுது எனக்கு ஒரு குறைவும் வராது என்று நம்பிக்கையோடு அவர் கையை பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பார். கடைசியாக சாமி, நான் சொன்னேன் ஆரம்பத்தில், எவ்ரி செர்மன் ஒரு காஸ்பலோடு முடியணும். ஒரு பிரசங்கம் முடியல, நீ போய் இப்படி இரு, இல்லாவிட்டால் சாபத்தை சம்பாதித்துக் கொள்வாய், நீ போய் இப்படி இரு, இல்லாவிட்டால் தண்டனைக்கு தப்ப முடியாது என்பது இட் இஸ் நாட் லுத்தரன் செர்மன். நீ கொடுக்கிற ஒவ்வொரு செர்மனுடைய முடிவும் கர்த்தரை சொல்ல வேண்டும். அதைத்தான் சாமி சொல்றாரு, நீங்களோ சீயோன் மலையினிடத்திலும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திலும் வந்துவிட்டீர்கள். அப்படி இருக்கும் பொழுது சுவிகார புத்திரனாகிய நான் ஏன் பயப்பட வேண்டும்? என் கால்கள் ஏன் தளர வேண்டும்? அதே சமயத்தில் தெய்வ ஒழுங்கை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையை துஷ்பிரயோகம் பண்ணிவிடக்கூடாது. அதே சமயத்தில் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற புத்திர பாக்கியத்தை உலகத்தின் லௌகீகமான காரியத்தில் அதை விட்டு போடக்கூடாது. சமாதானத்திலும் பரிசுத்தத்திலும் நான் முன்னேறும் பொழுது நானும் என் குடும்பமும் என் சபையும் சீயோன் மலையினிடத்திலும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய எருசலேமிடத்தில் வந்து நிற்கிறோம்.
அப்படி இருக்கும் பொழுது தெய்வ பரிபூர்ண ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமாக வருகின்ற காலத்தில் தமிழ் சுவிசேஷ புத்தகம் திருச்சபையில் இந்த ஒரு நாள் முழு உபவாச நாளாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்றால் அநேகரும் இன்னும் ஆவிக்குள்ளான ஜீவியத்திற்கு வர முடியும். டிடிஎஸ் பாட்டில் ஒரே ஒரு அடி மாத்திரம் பாடுகிறேன். தாய்க்கு அன்பு வற்றி போகுமா, தாய்க்கு அன்பு வற்றி போகுமா. அழகான வரி. ஒரு தாய்க்கு எப்படி அன்பு வற்றி போகும்? என்னதான் நீ குற்றவாளியாக இருந்தாலும் கர்த்தருடைய அன்பு ஒன்றால் வற்றாதில்லைவா? ஆகையினால நீ பிள்ளை என்பதை உணர்ந்து புத்திர சுவிகாரத்தை காத்துக்கொள். நீ தலை நிமிர்ந்து எந்த சூழ்நிலையிலும் நின்று கர்த்தர் என்னையும் நாட்டையும் உலகத்தையும் சந்திக்கிறார் என்று அவரை துதிக்கும் கரங்களோடு நீ தோற்றரிப்பாய். தெய்வ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தந்தையே, எங்களுக்கு புத்திர சுகாரத்தை கொடுத்த அன்புக்கு தோற்றம். அந்த புத்திர சுகாரத்தை நாங்கள் விட்டு போடாமல் எங்களை காத்துக்கொள்ளும். அதை காத்துக்கொள்கிற அளவு சமாதானத்திலும் பரிசுத்தத்திலும் உறுதியான விசுவாசத்திலும் நாங்கள் வாழும்படி செய்தலும். எங்களை சீயோன் அண்டையும் பரம எருசலேம் அண்டையும் 1000 தேவ தூதர்கள் பாதுகாப்பிலும் வைத்திருக்கிறீர். துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். தெய்வ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக. 209ஆம் ஞானப்பாட்டில் 1 மற்றும் 8 கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு 209 1 மற்றும் 8 கவிகள். பரங்களில் இருக்கிற பிதாவே, ஓர் மனப்பட ஜெபத்தால் உம்மை தேட நீர் அடியாருக்கு கற்பித்தீர். வாயோடு உள்ளம் கூப்பிட ஒத்தாசையை நீர் அருள. பரங்களில் இருக்கிற பிதாவே. கிறிஸ்துவுக்குள் சிநேகிக்கப்பட்டவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி மனஸ்தாபமும் விசுவாசமும் உள்ள இருதயத்தோடு உங்கள் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். இரக்கமுள்ள பராபரனே,
ஏழை பாவியாகிய நான் உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையும் பொறுமையையும் தேட வருகின்றேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறேன். தேவனுள்ள சுவாமி, நியாயமாய் இருக்கிறபடி என்னை நரகத்திலே தள்ளாதேயும். தேவரீர் என் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை ரட்சியும். நான் திரும்ப பாவத்திற்கு சோதிக்கப்பட்டால் அதற்கு சம்மதியாமல் அதை அருவருக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாய் நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியையும் பலத்தையும் தந்தருளும். இனி நான் சாகும் வேளையிலே உம்முடைய மோட்ச ராஜ்யத்தில் சேர்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்தியருளும் சுவாமி. ஆமென். உங்களில் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவ ஆவியின் ஒத்தாசையால் இனி பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்தமாகுதலை பின்தொடர மனதுள்ள யாவருக்கும் நான் கிறிஸ்துவின் கட்டளையின்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறேன். உங்களில் பாவத்தை விட்டுவிட மனதில்லாமல் குணப்படாமையிலும் அவிசுவாசத்திலும் நிர்விசாரத்திலும் நிலைத்திருக்கிறவர்களுக்கோ நான் பாவங்களை மன்னியாமல் கிறிஸ்துவின் கட்டளைப்படி அவர்கள் பாவங்களை அவர்கள் மேல் சுமத்தி வைக்கிறேன். அவர்கள் குணப்பட்டால் ஒழிய இம்மையிலும் வறுமையிலும் பராபரனுடைய கோபம் அவர்கள் மேல் நிலை நிற்கும். ஆகையால் அவர்கள் கிருபையின் காலத்தை வீணாக்காமல் சீக்கிரம் குணப்படுவார்களாக. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பராபரனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஈன பாவிகளாகிய நாங்கள் உமது முன்னிலையிலே வந்து நாங்கள் உம்முடைய திருக்கட்டளைகளை மீறி பாவம் செய்ததனால் உம்முடைய கோபத்திற்கும் நீதியான தண்டனைக்கும் எரிநகரத்திற்கும் உள்ளாக வேண்டியவர்கள் என்று தாழ்மையோடு நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் செய்த பாவங்களுக்காக நாங்கள் மிகவும் வருந்துகின்றோம். நாங்கள் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து எங்கள் அன்புள்ள பிதாவாகிய உம்மிடம் வருகின்றோம். தேவரீர் எங்கள் பாவங்களை நீர் மன்னித்து உமது அளவற்ற கிருபையின் படியும் உம்முடைய அன்பார்ந்த குமாரனும் எங்கள் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு எங்களுக்கு இறங்கியிருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி கெஞ்சுகின்றோம். எங்கள் பாவகுணத்தை நாங்கள் உணர்ந்து மனமாற்றம் அடைந்து பாவத்தை முற்றிலும் வெறுத்து உமது திருவார்த்தையை எப்போதும் எங்கள் நினைவில் நாங்கள் உள்ளத்தில் வைத்து அது காட்டும் பாதையிலே பரிசுத்த ஆவியானவரின் துணையினாலும் அவர் அருளும் பலத்தினாலும் நடந்து தேவரே எங்கள் இருதயங்களில் ஒளி வீசி அவற்றை சுத்திகரித்து புதுப்பித்தருளும். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நாளிலே கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற உலகமெங்கும் பல நிலைகளிலே கொத்தாக பவுஞ்சாக இறந்து கிடக்கின்ற மக்களை நாங்கள் கண்ணாத்துகின்றோம். அப்பா, ஒரு நாள் ஒரு பொழுது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இதே பொழுது இந்த ஜெர்மனியில் நடைபெற்ற இந்த நிகழ்வை நினைத்து மீண்டுமாக நாங்கள் மனமருந்தி உங்களுடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த ஜெபதவ ஒரு சந்தையின் பெருநாளிலே இறைவனே நாங்கள் மடங்காட்பணிந்து நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் கண்ணீரோடு நாங்கள் வருகிறோம். சுவாமி, உங்களுடைய திருவார்த்தை சொல்லுகிற வண்ணமாக கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளிவை பூ விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அரிக்கட்டுகளோடு மீண்டுமாக அவன் திரும்பி வருவான் என்று சொல்லுகிற வேறு வசனத்தின்படி இறைவனே இந்த நாளில் கூட உலகமெங்கும் இருக்கின்ற அனைத்து எங்களுடைய அன்பு குடி மக்களுக்காக நாங்கள் மன்றாடி வேண்டுகிறோம். இறைவனே, உங்களுடைய ஆண்டு இறக்கமான கண்கள் கண்ணோக்கி ஆண்டவரே எங்களை பேர் பேராக ஆசீர்வதிக்க இந்த ஆண்டவர் இந்த கொடுமையான ஆண்டவர் இந்த வியாதியிலிருந்து இறைவன் எங்களை விலக்கி காத்து உங்களுடைய மெய் வெளிச்சத்தை அந்த எருசலேமின் சந்தோஷத்தை மீண்டுமாக எங்களை கொடுத்திருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இறைமகனும் எங்கள் மீட்புருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தில் மன்றாடுகிறோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென்.
உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானவர்களை நடப்பித்து அடியார் நீர் தேவரீர் இரக்கமாய் நீர் இறங்கி உமது குமாரன் பட்ட பாடுகள் மரணத்து நிமித்தமாக எங்கள் பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னித்தருள வேண்டும் என்று உமது ஒன்றான குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றோம். உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை முன்மேல் ஏறெடுத்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுக பிரசன்னத்தை உன்மேல் வைத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவார். கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக 209ஆம் ஞானப்பாட்டின் 9ஆம் கவியை பாடுவோம். அடியார் வேண்டுதல்களை நீ தர சித்தமானதை நன்றாக நம்பல் நியாயமாம். சந்தேகமில்லை, இதெல்லாம் மெய்பக்தருக்கே வருமே என்கிறோம். ஆமீன். இதற்கு நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.